மாஸ் என்றி செம்மையை தெருக்கி விட்டுருக்காரு. சியான் விக்ரம் வந்து அந்த என்ட்ரியில் வந்து மாசாக வந்து ஒரு ஃபைட்டு போட்டு வந்து மாசாக வந்து லுக் கொடுக்குறாரு. அதை வந்து யாரெல்லாம் பார்த்து ரசிங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம விக்ரம் நடிக்கும் எஸ்.யு. அருண்குமார் இயக்கத்தில் வீர தீர சூரனோட ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரில் வந்து நம்ம விக்ரம் வந்து பட்டை கலப்பு தான் சொன்னோம். ஒரு பக்கம் வந்து எஸ்.ஜே. சூர்யா வந்து போலீஸ் கேரக்டர்லேருந்து மிரட்டியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். அவரு வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம விக்ரத்தை வந்து போட்டு தரணும்னு நினைக்கிறாரு. காளி கேரக்டரில் வந்து நம்ம விக்ரமோட கேரக்டர் வந்து காளி, அதனால வந்து காளி வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அதேமாரி வந்து எஸ்.ஏ. சூர்யாவும் வந்து பிளான் போட்டு வந்து எப்படியாவது வந்து காளியை கொண்டாடணும் அப்படின்ட்டு திட்டம் போடுறாரு. ஒரு பக்கம் வந்து நம்ம விக்ரம் வந்து மாசா வந்து என்ட்ரி கொடுத்தாரு. ஃபைட் சீன்லாம் வந்து செம்மையாக வந்து மிரட்டியிருக்காரு நம்ம விக்ரம் வந்து. அதேமாரி வந்து விக்ரம் நடிப்பு வந்து சொல்லவே கூட முடியாது. அவரோட நடிப்பு வந்து தெறிக்கி விடுப்பாரு. எல்லா திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு வந்து அவரோட உடல் எடையை கூட குறைச்சி வந்து நம்ம விக்ரம் வந்து செம்மையாக வந்து நடிப்பார் எல்லா திரைப்படத்துலையும் வந்து. அதேமாரி வந்து வீர தீர சூரன் படமும் வந்து பட்டையை கிளப்பியிருக்கு. ட்ரெய்லரே வந்து பெரிய அளவுக்கு வந்து வச்சு, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து மார்ச் 27 வந்து வேர்ல்டு வைடில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து விக்ரம் ரசிகர் எல்லாருமே வந்து ஆவலோட வந்து எதிர்பார்த்துருக்காங்க. 27 எப்போ வரும், நம்ம தலைவரோட படத்தை பார்க்க போகணும் அப்படின்னு விக்ரம் ரசிகர் எல்லாமே வந்து எதிர்பார்க்குறாங்க. அதேமாரி வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம காளி வந்து டவுசர் போட்டு ஒரு மஞ்சப்பையை பின்னால் போட்டு அப்படி மாசாக வந்து நடந்து வராரு. அதை பார்க்கும்போது வந்து அவரோட பாடி பில்டர் எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து செம்மையாக லுக்காக இருக்குது. நம்ம விக்ரமத்தோட லுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீர தீர சூரன் திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து 500 கோடி வந்து வசூல் பண்ணி பட்டையை கலப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதேமாதிரி வந்து நம்ம விக்ரம் வந்து நடிப்பு அரக்கன்னு சொல்லுவாங்களா, அது வந்து நம்ம விக்ரம் கிட்ட இருக்கும். அவர் வந்து எவ்வளோதான் வந்து கஷ்டமான நடிப்பாக இருந்தாலும் அவர் வந்து ஈஸியாக வந்து தோம்ஸும் பண்ணிட்டு வந்து அவர் வந்து நடிப்பார் அப்படி தான் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக வந்து வீர தீர சூரன் திரைப்படத்தை வந்து யாரெல்லாம் பார்க்க வந்தால் அவரோட காத்திரங்களும் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நானும் கண்டிப்பாக வந்து வீர தீர சூரன் படத்தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து 1000 கோடி 500 கோடி வந்து பட்டை கலத்து வந்து வசூல் பண்ணுங்க. யாரெல்லாம் நினைக்கல கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ப்ளீஸ் நாளைக்கு பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்.